வணக்கம். மதுரை ராமச்சந்திரன் பேசுகிறேன். வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 26இல் நடக்கிறது. மே மாதம் புதிய ஆட்சி பதவியேற்க வேண்டும். இந்த நிலையில் இன்னும் தேர்தல் அறிவிப்புகள் வரவில்லை. பல கட்சிகளும் தாங்களே முதலமைச்சராக வர வேண்டும் என்ற ஆசையில் மும்முரமாக போட்டியில் களம் இறங்கியிருக்கிறார்கள். முக்கியமாக திமுக. இந்த தேர்தலில் திமுக ஒருவேளை தோற்றுவிட்டால் 30 ஆண்டுகளுக்கு திமுக வர முடியாது. 30 ஆண்டுகள் திட்டம் வச்சிருக்கிறார். ஆகையால் 30 ஆண்டுகளுக்கு திமுக ஆட்சிக்கு வர முடியாது என்பது மக்களின் கருத்து, எனது கருத்தில்லை. இதன் தாக்கத்தில்தான் சுமார் 24 கூட்டணி, அதிகபட்சம் 30 கூட்டணிகள் கூட ஏற்படலாம். அந்த அத்தனை கூட்டணி கட்சிகளுக்கும் மக்கள் மத்தியில் எந்த விதமான மதிப்பும் மரியாதையும் கிடையாது. டெபாசிட் இழந்தவர்கள். நல்ல வேளை மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு சீட்டு கொடுக்கவில்லை. ஒரு தேர்தலில் ஒரு மங்கையரிடம் தோற்றவர் கோயம்புத்தூரில் இல்லையவா. இப்போ ஏதோ ரஜினி சபாலா இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். நடிப்பில் ஒரு இளவரசராக இருக்கலாம், ஆனால் தேர்தலில் 0 தான். இப்படி பல கட்சிகள், கூட்டணி கட்சிகள் இருந்தாலும் மக்கள் மனதில் பதியாத கட்சிகள் 30 கட்சிகளையும் அவர் இணைக்கிறார். இது ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தேர்தலில் திமுக நிச்சயமாக வெற்றி பெறுமா, தோல்வி அடையுமா என்பது மக்கள் கைகளில் இருக்கிறது. அடுத்த வீடியோ.